Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நவராத்திரியின் முதல் நாளில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அமலானதால் நெல்லையில் விவசாய மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை குறைவால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன். விவசாயிகளும் கட்டுமான நிறுவனங்களும் என்ன சொல்கின்றன இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சரவணன். வணக்கம் திவ்யா. கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன. அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் நாட்டில் 5, 12 மற்றும் 18, 28 என்று 4 அடிப்படையாக இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் தற்போது 2ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5% மற்றும் 12% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலியில் மிக முக்கிய பிரதான தொழிலாக பார்க்கப்படக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலை நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய பல பொதுமக்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழிலை தவிர்த்து திருநெல்வேலியில் மிக முக்கியமான ஒரு பிரதான தொழிலாக பார்க்கப்படக்கூடியது விவசாயம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பல பொதுமக்களும் விவசாயிகளும் தங்களது அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான விவசாயத்தை நம்பி தங்களது வாழ்க்கை முறையை கழித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக விவசாயத்திற்கு இன்றியமையாத பொருளாக இருக்கக்கூடிய பல மூலப்பொருட்களின் விலையானது 18% இருந்த பல பொருட்களின் விலையானது 12% குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயத்தில் 1800 சிசியாக இருக்கக்கூடிய பல டிராக்டரின் விலையானது தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கட்டுமான பொருட்களில் பல பொருட்கள், குறிப்பாக சிமெண்ட் மூடைகளாக இருக்கட்டும், ஜல்லிக்கற்களாக இருக்கட்டும், செங்கலாக இருக்கட்டும், ஒரு கட்டுமான தொழிலுக்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்கள் மற்றும் பிரதான பொருட்கள் பல பொருட்களும் தற்போது விலையானது குறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 28% இருந்த ஜிஎஸ்டி பொருட்கள் பல தற்போது 18%, 18 மற்றும் 12% இருக்கக்கூடிய பல கட்டுமான பொருட்களின் விலையானது 5% கீழ் குறைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக விவசாயம் மற்றும் கட்டுமான தொழிலை நம்பி தங்களது வாழ்க்கை நடத்தி வரக்கூடிய பல பொதுமக்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்போது கட்டுமான பொருட்களின் விலை குறைவை பற்றி பேசுவதற்காக நம்மிடம் ஒரு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். மத்திய அரசோட இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறிப்பாக கட்டுமான தொழில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது? சார் வணக்கம் சார். மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து கட்டுமான தொழிலுக்கு மிக 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 சப்போர்ட்டாக இருக்குங்க சார். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சிமெண்ட் வேலை எடுத்துகிட்டிங்கன்னா இன்னும் வந்து 28% டேக்ஸ் இருந்துச்சு, அது 18% ஆகிட்டாங்க. இடையே அப்படி 10% டேக்ஸை குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல், மணல், ஜல்லி, கம்பி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வரி ரொம்ப குறைச்சதுனால கட்டுமான தொழில் திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். மத்திய அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நான் ஒரு நபருக்குரிய கருத்தை கேட்க முடிந்தது திவ்யா. நெல்லை மாவட்டத்தில் கட்டுமான பொருட்களின் விலையானது 18% இருந்த பல பொருட்களின் விலையானது தற்போது 12 மற்றும் 5க்கு கீழ் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிலையில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விவசாயத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி மாற்றம் குறித்து பேசுவதற்கு நபர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விவசாய பொருட்கள் பல மூலப்பொருட்கள் மீதான அந்த வரி விதிப்பு வந்து குறைந்திருக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? சார், அதாவது நமது சுதந்திர இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு படிநிலை அப்படின்றது தான் இதை பார்க்குறோம். இந்தியாவினுடைய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு 2.0 அப்படின்ற இந்த ஒரு திட்டமானது மிகவும் வரவேற்க தகுந்த ஒரு செயல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு தரப்பட்ட மக்கள், அதாவது நேற்றைய தினம் நரேந்திர மோடிஜி பிரதமர் அவர்கள் பேசுகையில் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நடுத்தர வர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது, அது சார்ந்த திட்டங்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை தான் இது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா வந்து விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு 12% வரி விதிப்பில் இருந்து 5% வரியாக குறைச்சிருக்கிறாங்க. அனைத்து வகையான விவசாயிகளுக்கும், அதாவது இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு நம்ம விவசாயிகளை சொல்லக்கூடிய பட்சத்தில் அவர்கள் சார்ந்த நடவடிக்கைகளும் அவர்கள் சார்ந்த வரி சலுகைகளும் அளிக்கணும் அப்படின்றதுல இந்த ஒரு அரசு வந்து ஒரு சிறந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். இந்த ஒரு வரி குறைப்பு நடவடிக்கை, அதாவது ஒரு 1800 சிசி கொண்ட டிராக்டரினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% வரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதுனால வெறும் பொருட்கள் புதிதாக வாங்கப்படக்கூடிய பொருட்களுக்கு மட்டுமல்ல, அது சார்ந்த உதிரி பாகங்களுக்குமான வரியை வந்து 12%லேருந்து 5% வரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால் அந்த விவசாயிகளுடைய உற்பத்தி செலவு, ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய செலவு வந்து கம்மியாகிறது மட்டுமல்லாமல் அந்த பொருள் சென்றடக்கூடிய அந்த வியாபாரிகளாகட்டும், அந்த பயனாளிகளுக்கு உட்பட எல்லாருமே இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. ஸோ இதனால் விவசாயம் சார்ந்த பணிகளுக்காக ஈர்த்தெழுக்கப்படக்கூடிய இளைஞர்கள் மற்றும் அது சார்ந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்பொழுது இந்த வரி குறைப்பு நடவடிக்கையினால் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
நெல்லையிலிருந்து பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது திவ்யா. குறிப்பாக விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 28% இருந்த பல மூலப்பொருட்களின் விலையானது 18% வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பூச்சிக்கொல்லி தெளிப்பான் மற்றும் பூச்சி மருந்துகள், உர மருந்து உட்பட பல பொருட்களின் விலையானது 18% 5% குறைந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கட்டுமான பொருட்களானது குறிப்பாக நடுத்தர மக்களானது 1500 சதுர அடியில் ஒரு வீடு கட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை பணத்தை சேமிக்க முடியும் என்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மிகவும் இன்றியமையாத தொழிலாக பார்க்கப்படக்கூடிய கட்டுமான தொழில் மற்றும் விவசாய தொழிலில் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நெல்லை மாவட்ட மக்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தகவலை கூறுவதை நம்மால் கேட்க முடிகிறது திவ்யா. நெல்லை மாவட்ட மக்கள் மத்திய அரசுக்கு தங்கள் நன்றியினை பதிவு செய்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.